I was 18 years old when I got married. My father wanted me to get married. I met a car accident. You won't be able to give birth to a child again. That day I was devastated. I started to question my existence. Why am I even alive? Thani Oruvan நினைத்து விட்டார் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. Thani Oruvan லைஃப்ல எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அப்படி நான் என்ன தப்பு பண்ணினேன், அந்த கடவுள் ஏன் என்ன மட்டும் தண்டிக்கிறாரு இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் யாரோட சப்போர்ட்டும் எனக்கு கிடைக்கிறது இல்ல, யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண கூட ரெடியா இருக்க மாட்டாங்க இப்படின்னு எப்பவுமே மத்தவங்களை டிபெண்ட் பண்ணி வாழணும்னு நினைக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கும் என்கிட்ட இது இருந்திருந்தா நான் அப்படி ஆயிருப்பேன், அது இருந்திருந்தா நான் இப்படி ஆயிருப்பேன்னு இல்லாததை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிறத அனுபவிக்க மறக்கிற சராசரி மனிதர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். அழகு பதுமையா புது கவிதையா பாகிஸ்தான்ல இருக்கிற பலுச்சிஸ்தானத்துல ஒரு பொண்ணு பிறந்தா. கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி, எக்கச்சக்க கட்டுப்பாடு, ஆனா ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்தா. அவளுக்கு 18 வயசாச்சு. அப்போ எல்லா சராசரி பேரண்ட்ஸாலும் கேட்கப்படுற ஒரு கேள்வி அவகிட்டையும் கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு அந்த பொண்ணு நோ அப்படின்னு சொல்லிட்டா. ஆனா அவங்க அப்பா விடலையே. ப்ளீஸ், நீ எனக்காக கண்டிப்பா கல்யாணம் பண்ணிதான் ஆகணும்னு கம்பல் பண்ணாரு. வேற வழியே இல்லாம அந்த பொண்ணும் வீட்டுல பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனது ஆச்சு, போனது போச்சு. இனி நம்ம கணவர் கூட சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சா. ஆனா அவ நினைச்சது மாதிரி அவளோட திருமண வாழ்க்கை அவ்வளவு சுமூகமா இல்ல. திருமண வாழ்க்கையில சில கணவர்கள் போதையாக, சில கணவர்கள் கோழையாக. நான் ஏன் இந்த இடத்துல இதை மென்ஷன் பண்றேன்னா போக போக உங்களுக்கே புரியும். ஒரு நாள் அந்த பொண்ணும் பொண்ணோட கணவரும் கார்ல டிராவல் பண்ணி இருந்தாங்க. அப்போ எதிர்பாராத விதமா ஒரு பெரிய பள்ளத்துல கார் கவிழ்ந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இல்ல தூக்கத்துல கார் ஓட்டுனதுனாலதான் கார் பள்ளத்திலேயே விழுந்துச்சு. The car fell in the ditch. ஒரு நல்ல கணவரா இருந்தா அவனையும் காப்பாத்திட்டு மனைவியையும் காப்பாத்திருக்கணும், அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணிருக்கணும். ஆனா அந்த கொடூர மனம் படைச்ச கணவர் தன்னை மட்டுமே காப்பாத்திக்கணும்னு நினைச்சு கார் ஜன்னல்ல இருந்து குதிச்சு ஓடி போயிட்டாரு. கார்ல நசுங்கி ரத்த வெள்ளத்துல உயிருக்காக போராடிட்டு இருந்த அந்த பொண்ணை காப்பாத்த அக்கம் பக்கத்துல இருந்து ஒரு சில மனுஷங்க வந்தாங்க. ஆம்புலன்ஸ்க்கு தகவல் சொன்னாங்க. ஆனா இந்த ஏரியாவுல எங்களுக்கு சர்வீஸ் இல்ல அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த பொண்ணு அங்கேயே தான் உயிருக்கு போராடிட்டு இருந்தா. They dragged me out of the car, and while they were dragging me out, I got the complete transection of my spinal cord. அந்த வழியா வந்த ஒரு ட்ரக்ல வேற வழியே இல்லாம அந்த பொண்ணை ஏத்தி பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடலுக்கு அனுப்பி வச்சாங்க. Next day doctor came to me and said, your spine injury is so bad, you won't be able to walk again. I took a deep breath and I said it's all right. Next day doctor came to me and said, because of your spine injury and the fixation that you have in your back, you won't be able to give birth to a child again. பட்டாம்பூச்சியா சிறகடிச்சு பறக்க வேண்டிய 21 வயசுல படுத்த படுக்கையானாங்க அந்த பொண்ணு. பல ஆபரேஷன் தொடர்ந்து நடந்துச்சு. ஓடி திரிஞ்ச கால்கள் முறிஞ்சு போச்சு. அழகழகா பெயிண்டிங் பண்ண கையோட மணிக்கட்டுகள் வளைய மறுத்து நேரா நின்னுச்சு. முதுகுத்தண்டு முடங்கியே போச்சு. மார்பெலும்புகள் உடைஞ்சு நுரையீரல் சுவாசிக்கவே கஷ்டப்பட்டுச்சு. சிறுநீரகம் செதஞ்சு போச்சு. கல்லீரல் அழுத்தப்பட்டுச்சு. மொத்தத்துல அந்த பொண்ணோட இடுப்புக்கு கீழே இருக்கிற எல்லா பாகமும் செயல் இழந்து நடை பிணமாவே ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த நேரத்துல சப்போர்ட்டிவா ஆறுதலா இருக்க வேண்டிய அந்த ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் கேட்டான். இன்னும் ஒரு பேரிடியா அந்த பொண்ணோட தலையில விழுந்தது என்னன்னா, கர்ப்பப்பை முழுவதுமா டேமேஜ் ஆனதுனால கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இனிமே அந்த பொண்ணால தாய்மை அடைய முடியாது அப்படிங்கிற ஒரு துரதிருஷ்டவசமான செய்தி தான் அது. ஒரு பொண்ணு எந்த வழிய வேணாலும் தாங்கிப்பான். ஆனா தாய்மை அடைய முடியாது அப்படிங்கிற வழிய எப்படி தாங்கிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. ஏன்னா தாய்மைங்கிற மந்திர சொல் இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் செத்து போகாம இன்னும் உயிர்ப்போட இருக்கு. சொல்ற எனக்கே இவ்வளவு வலிக்குதுன்னா வலிய அனுபவிச்ச அந்த பொண்ணுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். சரி, உங்களை ஒரே இடத்துல ஆடாம அசையாம 10 நிமிஷம் உட்கார சொன்னா உங்களால முடியுமா? கண்டிப்பா முடியாதுல. நீங்க யோசிப்பீங்கல்ல. ஆனா ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல,
கிட்டத்தட்ட 700 நாட்கள் படுத்த படுக்கையா இருந்தாங்க அந்த பொண்ணு. அசைய முடியாது, திரும்பி படுக்க முடியாது. டெய்லியும் தன்னோட நிலைமைய நினைச்சு அழுது புலம்ப ஆரம்பிச்சாங்க. நான் என்ன பண்ண போறேன், என்னோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சா, நான் இனியே வாழணும் அப்படின்னு ஆயிரக்கணக்கான கேள்விகள் அந்த பொண்ணோட மனசுல அலைமோதிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் அந்த பொண்ணோட மைண்ட் வாய்ஸ் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சது. இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இப்படியே படுத்துட்டு இருக்க, எத்தனை நாளைக்கு உனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க, உனக்கே நீ உதவலைனா வேற யாரு உனக்கு உதவுவாங்க, உன்னை நீ மோட்டிவேட் பண்ணிக்கலைனா இந்த உலகத்துல யாரு உன்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க, உன்னை நீ இந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே வரலைனா வேற யாரு உன் சிச்சுவேஷனை புரிஞ்சுப்பாங்க இப்படின்னு மைண்ட் வாய்ஸ் கேட்டதுதான் உடனே எல்லாத்தையும் பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இதுதான் நான் அப்படின்னு தன்னையே அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க அந்த பொண்ணு. அதோட விளைவா சீக்கிரமாவே அவங்க ஹெல்த் வைஸாவும் இம்ப்ரூவ் ஆனாங்க. படுத்த படுக்கையிலிருந்து வீல் சேர்ல உட்கார்ற அளவுக்கு அவங்களோட லைஃப்ல மிகப்பெரிய மிராக்கிள் நடந்துச்சு. லைஃப்ல தனக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத ஒரு லிஸ்ட் போட்டாங்க. அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம், எப்படி வாழலாம், எப்படி ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி இந்த உலகத்துல தனக்கான லைஃப கட்டமைக்கிறது அப்படிங்கறத விடிய விடிய சிந்திச்சாங்க. அதுக்கான ஆன்சரும் அவங்களுக்கு கிடைச்சது. சிறுநீரகம் சிதைஞ்சு போனா என்ன, போற இடத்துக்கெல்லாம் நம்ம சிறுநீரக பைய செயற்கையா வச்சுக்கலாமே அப்படின்னு முடிவெடுத்தாங்க. ஒரு குழந்தைய பெத்தெடுத்தாதான் தாயாக முடியுமா, தத்தெடுத்துக்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு அழகான குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு வராங்க. உட்கார்ந்த வீல் சேர்ல இருந்தே அழகழகா பெயிண்டிங் பண்ணி ஒரு மாடலாவும் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனோட மாற்றுத்திறனாளிகளுக்கான வீல் சேர் அம்பாசிடராவும் அவங்க செலக்ட் பண்ணப்பட்டாங்க. தன்னோட உடல் அசையல அப்படின்னாலும் தன்னோட பேச்சால இந்த உலகத்தையே அசைய வச்சிட்டு இருக்காங்க அந்த வினோத பெண். இப்படி விதியோட போராடி நாலாபுரமும் வந்த எல்லா கஷ்டங்களையும் சுக்கு நூறா உடைச்சு இன்னைக்கு அயன் லேடி ஆஃப் பாகிஸ்தானா இருக்காங்க அந்த பொண்ணு. உலகத்தையும் பூனத்தையும் வென்ற சாதனையின் சரணாலயமாய் உருவெடுத்து நிற்கும் அவங்க தான் நியூட்டனின் 3ஆம் விதி. இந்த விசித்திர பெண் மிஸ் முனிபா மசாரி, த அயன் லேடி ஆஃப் பாகிஸ்தான். இப்ப சொல்லுங்க, இவங்க வாழ்க்கையில என்ன நடக்கல, இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? விதின்னு சொல்லி வாழ்றவங்க முட்டாள், என் விதியை நானே வகுப்பேன் அப்படின்னு முடிவு பண்றவங்க புத்திசாலி. நீங்க முட்டாளா புத்திசாலியா நீங்க தான் முடிவு பண்ணணும். நம்பிக்கை என்ற நார் மட்டும் இருந்தால் போதும், உதிர்கின்ற பூக்கள் கூட தானாய் வந்து ஒட்டிக்கொள்ளும். லைஃப்ங்கிறது ரோஜாவா இல்ல குத்துற முள்ளா, அது உங்க கையில தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மூலம் உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த நேரத்துல போர்டு எக்ஸாம் நடக்க போகுது, இன்னும் நிறைய எக்ஸாம் மட்டுமல்ல, ஏதோ ஒரு சிச்சுவேஷனால ஏதோ ஒரு சூழ்நிலையால சோர்ந்து போயிருக்கவங்களுக்கு நீங்க கொடுக்குற ஒரு மோட்டிவேஷன் டானிக்கா இருக்கும். அப்கமிங் வீடியோல உங்களுக்கு யாரை பத்தி பேசணும் அப்படிங்கறத மறக்காம எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க.